வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. நாங்கள் இப்போ பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. துபாயில் ஃப்ளைட் ஏறி இப்போ பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கேன். பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ன்றது தமிழில் சுவர்ணபூமி வானூர்தி நிலையம் என்று சொல்லப்படுது. சுவர்ணபூமி என்றால் என்னென்று சொல்லிச்சுன்னா கோல்டன் லேண்ட் என்று சொல்லப்படுது. இந்த ஏர்போர்ட் 2006 செப்டம்பர் மாதம் 28 தான் திறந்திருக்குது. அது முதல்ல டொமஸ்டிக் சர்வீஸுக்கும் இப்போ இன்டர்நேஷ்னல் சர்வீஸுக்கும் திறக்கப்பட்டது. இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கின உடனே நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்குது. பல்நாட்டு விமானங்கள் இங்கே நிற்கிறது காணத்தக்கதாக இருந்தது. சில ஏர்போர்ட்டுக்கு போனீங்களே என்ன, அது ஒரு மொனோபொலி ஏர்போர்ட்டாக இருக்கும். சில ஏர்லைன்ஸ் மட்டும்தான் நாங்கள் வரோம். இப்போ சிட்னி ஏர்போர்ட்டை பார்த்தீங்களோன்னா மோஸ்ட்லி குவாண்டஸ், துபாய் ஏர்போர்ட்டை பார்த்தீங்களோன்னா மோஸ்ட்லி எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் தான் ஓடும் அந்த நாடுகள். ஆனால் பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வெவ்வேறு நாடுகள்கிட்ட ஃப்ளைட் வந்து போய்கொண்டிருக்குது. முதலே சொன்னவனாக்கி இந்த ஏர்போர்ட் 2006 திறக்கப்பட்டது. அது வந்து டொமஸ்டிக்கு திறந்து இப்போ இன்டர்நேஷ்னல் சேவைகளுக்காக திறக்கப்பட்டது. இந்த ஏர்போர்ட் வந்து தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக பெரிய பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் ஒன்றாக இருக்கின்றது. மிக பெருசுன்னு சொல்லிக்க இது வந்து 11வது இடத்தை பிடிக்குது. சுவர்ணபூமி என்றால் சுவர்ணபூமி என்ற சமஸ்கிருத சொல்லாகவும் சொல்லப்படுது. அது என்னென்னா தங்க நிலம், அதாவது லேண்ட் ஆஃப் கோல்டுன்னு சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த ஏர்போர்ட்டுன்ற தமிழில் பேர் மாற்றைக்கு இருக்கிறது. இப்போ நாங்கள் எமிரேட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் இருந்து வாங்கிக்க எங்களை ஃபுல்லாக ஃபஸ்ட்டாக அப்படிங்கன்னு நான் முதலே சொன்ன எனக்கு முதல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ளைட்டில் பல பேர் ஃபஸ்ட் கிளாஸில் வந்தவ. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் போனால் போல் பிஸ்னஸ் கிளாஸில் உள்ள பேசஞ்சர்ஸ் வந்து கேட் வழியாக இறங்கி போவினேன். இப்போ நான் இறங்கி போய் கொண்டிருக்கேன். போய் வெளியில் போனால் போல் எப்படி போகிறோம், என்னென்று விசா எடுக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறேன். நான் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ன்றதால் எனக்கு ஒன்னரவல் விசா, அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸில் வந்தால் ப்ரியாரிட்டி லைன் இருக்குது. நீங்கள் ஃபுல் லைனில் நிற்க தேவையில்லை. போன உடனே வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் நான் விசா எடுத்துக்கொண்டு வெளியில் போகலாம். இதே எக்கனாமிக் கிளாஸில் நார்மலாக நான் எக்கனாமிக் கிளாஸில் தான் பேங்குக்கு போயிருக்கிறேன் பல தரம். ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் போவேன்னு நினைக்கிறேன். அப்படி போவேக்க லைனில் நின்று தான் போகணும். இந்த தரம் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா ஏர்போர்ட்லேயும் ஃபஸ்ட் கிளாஸுக்கும் பிஸ்னஸ் கிளாஸுக்கும் ப்ரியாரிட்டி விசா லைன்ஸ் என்று சொல்லியிருக்கு, ப்ரியாரிட்டி ஆக்சஸ் லைன்ஸ் என்று சொல்லியிருக்கு. ஈவன் சிட்னி ஏர்போர்ட்டில் கூட பார்த்தினா ப்ரியாரிட்டி ஆக்சஸ் லைன் இருக்குது. அந்த ஆக்சஸ் லைனால் நீங்கள் உள்ளுக்கு போகலாம். ஈவன் ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டில் கூட பார்த்துருக்குறேன் அப்படி. ஸோ பல ஏர்போர்ட்டுகளில் இப்போ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுக்கினேன். உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வரைக்கும் நீங்கள் குயிக்காக வெளியில் போகிறதுக்காண்டி. இப்போ மெயின் எய்ம் வந்து இந்த இடத்துக்குள்ளால் போய் சிம் வாங்க வேணும். சிம் வாங்கினா தான் நான் நெக்ஸ்ட் 2 days இங்கே நிற்க போகிறேன் பேங்காக்கில் இந்த சிம் இல்லாமல் ஒன்றும் செய்யலாம். இந்த சிம்மும் சீப்பாக தான் எடுக்கலாம். ஏதோ எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ $5 to $10 எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே போய்க்க சிம் நல்ல டேட்டா உள்ள பேக்கேஜ் எடுக்கலாம். பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உலகில் 17ஆவதும் ஆசியாவில் 11ஆவது மிகப்பெரிய ஏர்போர்ட்டாயும் மற்றது தாய்லாந்து நாட்டிலேயே மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட ஒரு வானூர்தி தளமாகவும் இருக்குது. 2017 இந்த விமான நிலையத்துக்கூடாக 60 மில்லியன் பயணிகள் இந்த விமான நிலையத்துக்குள்ளால் பயணிச்சிருக்கின. 2012 இன்ஸ்டாகிராமத்தில் கூட ஃபோட்டோ போட்ட ஏர்போர்ட்டாகவும் இந்த ஏர்போர்ட் இருக்குது. இன்னொரு ஃபேக்ட், கோவிட் அந்த பெருக்கு எடுத்த காலத்தில் இந்த ஏர்போர்ட்டை தற்காலிக ஒரு மருத்துவமனையாகவும் மற்றது அந்த தடுப்பூசி மையமாகவும் பாவிச்சவர். அந்த நேரத்தில் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருந்தது. அப்போ இந்த ஏர்போர்ட் ஃபங்க்ஷன் இல்லாத நேரத்தில் ஹாஸ்பிட்டலாயும் மற்றது தடுப்பூசி சென்டராயும் பாவிச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஏர்போர்ட்டில் எந்த ஏர்லைன்ஸ் ஹப்பாக இருக்குன்னு சொன்னால் தாய் ஏர்வேஸுன்ற ஹப், தாய் சிமாயில், அது பேங்காக் ஏர்வேஸ் ஆகிய இந்த 3 ஏர்லைன்ஸுன்ற ஹப்பாயும் இருக்குது. அதை விட தாய் ஏர் ஏஷியான்ற ஹப்பாயும் தாய் ஏர் ஏஷியா எக்ஸுன்ற ஹப்பாயும் இந்த ஏர்போர்ட் இருக்கிறதா சொல்லப்படுகின்றது. இந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் எந்த கண்டினென்ட்டுக்கும் போகலாம். ஆசியா, ஓஷானியா, யூரோப், ஆஃப்ரிக்கா மற்றது அமெரிக்கா,
இந்த எல்லா நாடுகளுக்கும் இந்த ஏர்போர்ட்லேருந்து போகலாம். இந்த ஏர்போர்ட் ஒரு பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டேன் குயிக்காக. வெளியில் வந்துட்டு இப்போ டாக்ஸி பிடிச்சி தான் போக போகிறேன். நான் இப்போ ஊபர் ஆர்டர் பண்ணினேன். ஊபர் ஆர்டர் பண்ணிக்க அதில் உள்ள டாக்ஸிக்காரர் ஒருத்தர் சொன்னால் தான் அந்த ஊபர் ப்ரைஸுக்கு என்ன கூட்டி கொண்டு போகிறேன். நான் அந்த ஊபர் ப்ரைஸை காட்ட அந்த ப்ரைஸை விட 5 பாத் குறைவை, பாத்துன்றது பேங்காக்குண்ட அதாவது தாய்லாந்து கரன்சி, அந்த 5 பாத் குறைவை தான் கூட்டிக் கொண்டு வரேன்னு சொல்லி டீல் பேசி என்ன கூட்டிக் கொண்டு வரேன். அப்போ அந்த வெஹிக்கிளுக்காண்டி தான் நான் போய் கொண்டிருக்கேன். அந்த வெஹிக்கிளால் நான் பேங்காக்கில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணினேன். அந்த ஹோட்டலில் இருந்துட்டு பேங்காக் நகரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு 2 நாளில் திருப்பி போகிறதான் பிளான். இங்கே வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் கூடின இடம், அது எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணத்தான் இப்போ போய் கொண்டிருக்கேன். பேசிக்காக இன்றைக்கும் நாளைக்கும் தான் பேங்காக்குள்ளே நிற்க போகிறேன். டிரைவர் ஏரியாச்சு. இந்த ரோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ளீன் குவாலிட்டியான ரோட், எந்த ஃபாரினில் இருக்கிற மாதிரியான ரோட்டுகள் தான் இங்கே இருக்குது. ஸோ டிராஃபிக் ஒன்று தான் கூடவே இருக்குமே தவிர மற்றபடி ரோட் வெஹிக்கிள் எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டி, சேஃபாகவும் போகலாம். பட் அங்கே போக பல டிரைவர்ஸ் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ அதுகளை பார்த்து நீங்கள் போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் உங்களோட டூர் நல்லா இருக்கும். பல இடங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும் இந்த பேங்காக்கில். பல ஆர்கிடெக்சரான இடங்கள் இருக்குது. வகையான டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மார்க்கெட்டுக்கு போய் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது, ஃப்ளோட்டிங் வெஜிடபிள் ஃப்ரூட் மார்க்கெட்ஸ், அந்த மார்க்கெட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தாய் ஃபுட் வந்து பெஸ்ட் ஃபுட், சாப்பிட நல்லா இருக்கும். அந்த தாய் ஃபுட் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ தாய்லாண்டு போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் பீச் ரிசோர்ட்ஸ் அதுகளை பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இதுதான் தாய்லாந்து. ஸோ தாய்லாண்டில் நான் இருந்த 2 நாளையும் பற்றி நான் வித்தியாசமாக வீடியோ எடுத்திருக்கிறேன். அந்த வீடியோக்கள் நெக்ஸ்ட் கண்டினியூஸாக வரும். நீங்கள் பாருங்க எப்படி இருந்தேன்னு சொல்லி. உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த சீரீஸில், பேங்காக் சீரீஸில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய்.